ஒரு பெண் உங்களை முற்றிலும் புறக்கணித்ததுண்டா? நீங்கள் அவளுக்கு மெசேஜ் அனுப்புகிறீர்கள், அவள் பதில் அளிப்பார் என்று காத்திருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு கிடைப்பதோ அமைதி மட்டுமே. அவள் ஆன்லைனில் இருப்பதை பார்க்கிறீர்கள், அவள் போஸ்ட் போடுகிறாள், ஆனால் உங்களுக்கு பதில் அனுப்பவில்லை. இது மிகவும் மோசமாக உணர வைக்கிறது, இல்லையா? நீங்கள் உங்களை கேள்வி கேட்கத் தொடங்குகிறீர்கள், நான் ஏதாவது தவறு செய்தேனா? நான் அதிக ஆர்வம் காட்டிவிட்டேனா? ஒவ்வொரு உரையாடலையும் உங்கள் மனதில் மீண்டும் மீண்டும் ஓட்டத் தொடங்குகிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன், நிறுத்துங்கள். அவள் உங்களை புறக்கணிப்பது உங்களை பற்றியது அல்ல, அது அவளை பற்றியது. ஊகிக்கவா? இந்த சூழ்நிலையை நாம் உங்கள் சாதகமாக பயன்படுத்த போகிறோம். இந்த வீடியோவில் உங்கள் சக்தியை மீண்டும் பெறுவதற்கான ஸ்டோயிக் அணுகுமுறையை ஆராயப் போகிறோம். முடிவில் அவள் உங்களை புறக்கணிக்கும் போது எப்படி விளையாட்டை மாறுவது என்று நீங்கள் துல்லியமாக அறிவீர்கள், மேலும் எப்போதும் வலிமையாக வெளியே வருவீர்கள். இங்கே கடினமான உண்மை, பெண்கள் உங்களை சோதிக்கிறார்கள். அவர்கள் உங்களை புறக்கணிப்பதன் மூலம் அவர்கள் அமைதியாக இருக்கும் போது நீங்கள் எப்படி பிரதிபலிப்பீர்கள் என்பதை பார்ப்பதன் மூலம் உங்களை சோதிக்கிறார்கள். இது தற்செயலாக நடப்பதல்ல. நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு பிரதிபலித்தால் அவர்கள் வெல்வார்கள். நீங்கள் குளிர்ச்சியாக, நம்பிக்கையுடன், பாதிக்கப்படாமல் இருந்தால் நீங்கள் வெல்வீர்கள். இன்று ஒரு பெண் உங்களை புறக்கணிக்கும் போது எப்படி கட்டுப்பாட்டை எடுப்பது என்று நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். விளையாட்டுகளில் ஈடுபடுவதன் மூலம் அல்ல, ஆனால் உங்களை மிகவும் அசைக்க முடியாத, சுய கட்டுப்பாடு உள்ள பதிப்பாக மாற்றுவதன் மூலம். இதை ஒரு ஸ்டோயிக் அரசனாக நிராகரிப்பை கையாள்வதற்கான இறுதி வழிகாட்டியாக கருதுங்கள். ஆழமாக பார்ப்போம். ஒரு விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்வோம். ஒரு பெண் உங்களை புறக்கணிக்க முடிவு செய்யும் போது அது பெரும்பாலும் உங்கள் நம்பிக்கை, நீங்கள் யார் என்பதற்கு எதிரான நேரடி தாக்குதலாக உணரப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொரு நகர்த்தலையும் கேள்வி கேட்கத் தொடங்குகிறீர்கள், ஒவ்வொரு செய்தியையும் மீண்டும் பார்க்கிறீர்கள், நான் என்ன தவறு செய்தேன் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இங்கே முக்கியமான விஷயம், இது பெரும்பாலும் உங்களை பற்றியது அல்லவே. நவீன டேட்டிங் உலகில் மன விளையாட்டுகள், மறைமுக நோக்கங்கள், நுட்பமான அதிகார இயக்கவியல் ஆகியவை பல அடுக்குகளில் செயல்படுகின்றன. மக்கள் குறிப்பாக டேட்டிங்கில் மற்றவரின் உணர்ச்சிகளின் மீது கட்டுப்பாடு, செல்லுபடியை தேடுகிறார்கள். ஒருவேளை அவள் நீங்கள் எவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் என்பதை பார்க்க உங்களை புறக்கணித்து பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் எப்படி பிரதிபலிப்பீர்கள் என்பதை பார்க்க அவள் எவ்வளவு தள்ள முடியும் என்பதை சோதிக்கலாம். ஒருவேளை அவள் உண்மையில் பிஸியாக இருக்கலாம், வேலை, நண்பர்கள் அல்லது அவளுடைய சொந்த வாழ்க்கையில் மூழ்கியிருக்கலாம். அல்லது ஒருவேளை நீங்கள் நினைத்ததை விட அவள் உங்களை அதிகம் விரும்பவில்லை. ஆனால் இங்கே விளையாட்டை மாற்றும் உண்மை, இந்த காரணங்களில் எதுவும் உண்மையில் முக்கியமல்ல. உண்மையில் முக்கியமானது அவளது அமைதிக்கு நீங்கள் எப்படி பதிலளிக்க தேர்வு செய்கிறீர்கள் என்பதுதான். நீங்கள் காத்திருந்து உட்கார்ந்து ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கும் உங்கள் போனை சோதித்து அவள் ஏன் பதில் அளிக்கவில்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் அவளுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறீர்கள். உங்கள் உணர்ச்சிகள், உங்கள் நாள், உங்கள் சுய மதிப்பின் மீது அவளுக்கு கட்டுப்பாட்டை கொடுக்கிறீர்கள். அதுதான் நீங்கள் செய்ய விரும்பாத விஷயம். இங்குதான் ஸ்டோயிசிசம் உங்கள் ரகசிய ஆயுதாக மாறுகிறது. ஏனெனில் ஸ்டோயிக் தத்துவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் நாம் எப்படி பிரதிபலிக்கிறோம் என்பதை எப்போதும், விதிவிலக்கின்றி, நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அவள் உங்களை புறக்கணிக்கும் போது அதிகமாக யோசிக்கும் பொறியில் விழாதீர்கள். சுய சந்தேகத்தில் சுழலாதீர்கள். மாறாக அவளது செயல்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை என்பதை அங்கீகரித்து உங்களுக்கு முழு அதிகாரம் உள்ள ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் பதில் சரி. ஒரு பெண் உங்களை புறக்கணிக்கும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? முதலில் இதை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்டோயிசிசத்தில் நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் மற்றும் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களுக்கு இடையே தெளிவான வேறுபாடு உள்ளது. அவள் பதில் அளிப்பாளா என்பதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அவள் உங்களை புறக்கணிக்கும் போது பின்தொடராதீர்கள். மாறாக எதுவும் செய்யாதீர்கள். ஆம், எதுவும் செய்யாதீர்கள். இது ஆத்திரத்தின் காரணமாக அவளை புறக்கணிப்பதை பற்றியது அல்ல. இது அவளது பதிலின்மை உங்களை பாதிக்கவில்லை என்பதை காட்டுவதை பற்றியது. எதுவும் செய்வதன் மூலம் நீங்கள் அதிகாரத்தை மீண்டும் பெறுகிறீர்கள்.
அவளது நடத்தை உங்கள் மனநிலை, உங்கள் செயல்கள் அல்லது உங்கள் நம்பிக்கையை பாதிக்கவில்லை என்பதை நீங்கள் நிரூபிக்கிறீர்கள். அவள் அமைதியாக இருக்கும் போது நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதாக உணர்கிறீர்கள். ஆனால் இங்குதான் உங்கள் ஸ்டோயிக் சக்தி தொடங்குகிறது. உங்கள் உணர்ச்சி பதிலை நீங்கள் கட்டுப்படுத்தலாம், அதுதான் முக்கியமான ஒன்று. இந்த சூழ்நிலையில் பல ஆண்கள் அவசரப்பட்டு இரட்டை மெசேஜ் அனுப்புவார்கள், அல்லது அதை விட மோசமாக, ஏன் அவள் பதில் அளிக்கவில்லை என்று கோபமான செய்தி அனுப்புவார்கள். இது ஸ்டோயிசிசம் நமக்கு கற்பிப்பதற்கு எதிர்மாறானது. ஸ்டோயிசிசம் என்பது என்ன நடந்தாலும் உங்கள் அமைதி மற்றும் வலிமையை பராமரிப்பதை பற்றியது. இது உங்கள் கண்ணியத்தை பிடித்து கொள்வதை பற்றியது, அவளது செல்லுபடி உங்களுக்கு தேவையில்லை என்பதை காட்டுவதை பற்றியது. நீங்கள் பாதிக்கப்படவில்லை என்பதை அவளுக்கு காட்டும் போது அவள் ஏன் என்று ஆச்சரியப்படத் தொடங்குகிறாள். நீங்கள் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர் என்று அவள் பார்க்கத் தொடங்குவாள். நீங்கள் அவளுக்கு மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம், திடீரென்று அவள் உங்களை புறக்கணிக்கிறாள். நீங்கள் மற்றொரு மெசேஜ் அனுப்ப, பின்தொடர, என்ன நடக்கிறது என்று கேட்க விரும்புகிறீர்கள். வேண்டாம், நீங்கள் பாதிக்கப்படவில்லை என்பதை அவள் பார்க்க விடுங்கள். அவள் உங்களை புறக்கணிக்க விரும்பினால் சரி, உங்களுக்கு வாழ ஒரு சொந்த வாழ்க்கை உள்ளது. நீங்கள் அவளது அமைதிக்கு அதிக தேவையுடன் பதிலளிக்காத போது நீங்கள் வேறுபட்டவர் என்பதை அவளுக்கு காட்டுகிறீர்கள். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் ஒரு மனிதர் என்று நீங்கள் காட்டுகிறீர்கள். இது உங்கள் முதல் செயல்பாட்டு படி, மேலும் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று, அவளது அமைதியை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக அந்த கவனம் மற்றும் ஆற்றலின் ஒவ்வொரு துளியையும் உங்களிடமே திருப்பிவிடுங்கள். அவள் உங்களை புறக்கணிப்பது சுழலுவதற்கான காரணம் அல்ல, இது உங்கள் சொந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் செய்வதற்கான, முக்கியமான வழிகளில் மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு பொன்னான வாய்ப்பு. இது உங்களை முதலீடு செய்வதற்கான நேரம், உங்கள் மனம், உடல் மற்றும் இலக்குகளை வலுப்படுத்துவதற்கான நேரம். சரி, இது உண்மையில் எப்படி இருக்கும்? ஜிம்மிற்கு செல்லுங்கள். உங்கள் உடற்தகுதியில் தீவிரமாக கவனம் செலுத்துங்கள். நீங்கள் தள்ளி வைத்திருந்த தனிப்பட்ட அல்லது தொழில்முறை இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள். அது ஒரு புதிய திறமையை கற்றல் அல்லது நீங்கள் ஆர்வமுள்ள ஒரு திட்டத்தை தொடங்குவதாக இருந்தாலும், உங்கள் பொழுதுபோக்குகளில் மூழ்குங்கள், உங்களுக்கு உள்ளே ஒளிர்வை தரும் விஷயங்கள். உங்களை உயர்த்தி, நீங்கள் யார் என்பதற்காக உங்களை மதிக்கும் மக்களுடன் சுற்றி இருங்கள். உங்கள் வளர்ச்சியில் அதிக முதலீடு செய்யும் போது, அவள் உங்களை புறக்கணிப்பது பெரிய விஷயங்களின் பெரிய திட்டத்தில் முக்கியமல்ல என்பதை நீங்கள் பார்க்க தொடங்குவீர்கள். உண்மையில், நீங்கள் உங்களை உங்கள் முதல் முன்னுரிமையாக ஆக்கும் போது, நீங்கள் இயற்கையாகவே அதிக ஈர்ப்புள்ளவராக மாறுகிறீர்கள், அவளுக்கு மட்டுமல்ல, யாருக்கும். நினைவில் கொள்ளுங்கள், பெண்கள் அவசரத்துடன் அவர்களை பின்தொடரும் ஆண்களின் பக்கம் ஈர்க்கப்படுவதில்லை. அவர்கள் தங்கள் சொந்த முயற்சி, தங்கள் சொந்த நோக்கம், தங்கள் சொந்த பாதையில் ஈடுபட்டுள்ள ஆண்களால் ஈர்க்கப்படுகிறார்கள். ரிவர்ஸ் சைக்காலஜி டேட்டிங் உலகில் இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மேலும் இது பெரும்பாலும் தவறாக பயன்படுத்தப்பட்டாலும், சரியாக பயன்படுத்தும் போது இது மிகவும் சக்திவாய்ந்ததாக இருக்கலாம். அவள் உங்களை புறக்கணிக்கும் போது, பின்தொடராதீர்கள், அவளையும் புறக்கணியுங்கள். ஆனால் இங்கே திருப்பம், நீங்கள் கசப்பில்லாமல், பாதிக்கப்படவில்லை என்பதை காட்டும் வகையில் அவளை புறக்கணியுங்கள். இது விளையாட்டுகளில் ஈடுபடுவதை பற்றியது அல்ல, இது வலிமையை நிரூபிப்பதை பற்றியது. நீங்கள் அவளது செல்லுபடியை தேடுவதை நிறுத்திய உடனேயே, அவளது அமைதி உங்கள் மீது அதிகாரம் இல்லை என்பதை காட்டிய உடனேயே அவள் ஏன் என்று ஆச்சரியப்படத் தொடங்குகிறாள். இது முக்கியம். நீங்கள் அவளுக்கு எதிர்பார்க்கும் கவனத்தை கொடுப்பதை நிறுத்தும் போது, நீங்கள் முழு இயக்கவியலையும் மாற்றுகிறீர்கள். இது உங்களை மீண்டும் ஓட்டுநரின் இருக்கையில் வைக்கிறது, கையாளுதல் மூலம் அல்ல, ஆனால் உங்கள் உணர்ச்சிகள் அல்லது அவளது செயல்களால் நீங்கள் கட்டுப்படுத்தப்படுவதில்லை என்பதை காட்டுவதன் மூலம். நினைவில் கொள்ளுங்கள், இது யார் முதலில் மெசேஜ் அனுப்புகிறார்கள் என்பதை பற்றியது அல்ல, யார் கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு பெண் உங்களை புறக்கணிக்கும் போது ஆண்கள் செய்யும் மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று அவர்களது அமைதியை இழப்பதாகும். அவர்கள் பதற்றம், ஏமாற்றம் அல்லது கோபத்தை உணரத் தொடங்குகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் நீங்கள் தவிர்க்க விரும்புவது. நீங்கள் உங்கள் அமைதியை இழக்கும் போது, நீங்கள் அவளுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறீர்கள். அவள் உங்கள் உணர்ச்சி நிலைத்தன்மையின்மையை உணர முடியும், மேலும் அது அவளுக்கு கட்டுப்பாட்டை கொடுக்கிறது. இந்த சூழ்நிலைக்கு ஸ்டோயிக் பதில் மிக தெளிவாக உள்ளது, அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள், எதுவும் உங்களை அசைக்க விடாதீர்கள்.
அவள் என்ன செய்தாலும் உங்கள் மனநிலை நிலையான, மையப்படுத்தப்பட்ட, உணர்ச்சி ரீதியாக தொட முடியாத நபரின் மனநிலையாக இருக்க வேண்டும். இது நீங்கள் கவலைப்படவில்லை என்று நடிப்பதை பற்றியது அல்ல, அவளது செயல்கள் உங்கள் உணர்ச்சி நிலையை தீர்மானிக்க விடாமல் உண்மையில் இருப்பதை பற்றியது. இங்கே இறுதி ஸ்டோயிக் நகர்வு, முடிவிலிருந்து விடுபடுங்கள். அவள் பதில் அளித்தாலும் இல்லாவிட்டாலும், அவள் உங்களை விரும்பினாலும் இல்லாவிட்டாலும், உங்கள் அமைதி அப்படியே இருக்கும். இதுதான் உண்மையான சக்தி. நீங்கள் முடிவை பற்றி கவலைப்படுவதை நிறுத்தும் போது, டேட்டிங்கின் உணர்ச்சி ரோலர் கோஸ்டரிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்கிறீர்கள். விடுபடுவது என்பது நீங்கள் அவளை பற்றி கவலைப்படவில்லை என்பதை குறிக்காது, அவள் உங்களுக்கு கவனம் கொடுக்கிறாளா இல்லையா என்பதை விட உங்கள் சொந்த நல்வாழ்வை பற்றி அதிகம் கவலைப்படுகிறீர்கள் என்பதை குறிக்கிறது. இந்த மனநிலை மாற்றம் எந்த உறவிலும் கட்டுப்பாட்டை மீண்டும் பெற விரும்பினால் மிக முக்கியமானது. நீங்கள் விடுபடும் போது, உங்கள் மகிழ்ச்சி மற்றும் சுய மதிப்பை வேறொருவரின் கையில் வைப்பதை நிறுத்துகிறீர்கள். உங்கள் உணர்ச்சிகள் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் உரிமையை மீண்டும் பெறுகிறீர்கள். இங்கே கீழ்வரி, ஒரு பெண் உங்களை புறக்கணிக்கும் போது, பெரும்பாலான ஆண்கள் பதற்றமடைகிறார்கள். அவர்கள் பின்தொடர்கிறார்கள். அவர்கள் அதிகமாக யோசிக்கிறார்கள். அவர்கள் கட்டுப்பாட்டை இழக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அல்ல, இன்றுக்கு பிறகு நீங்கள் அல்ல. உங்களிடம் இப்போது கருவிகள், மனநிலை மற்றும் அறிவு உள்ளன, விளையாட்டை மாற்ற. அவள் உங்களை புறக்கணிக்கும் போது, அது நீங்கள் வேறுபட்டவர், நீங்கள் அசைக்க முடியாதவர் என்பதை காட்ட உங்கள் வாய்ப்பு. நீங்கள் பிரதிபலிக்கவில்லை, நீங்கள் கட்டுப்பாட்டை எடுக்கிறீர்கள். நீங்கள் அமைதியாக, நம்பிக்கையுடன், உங்கள் உணர்ச்சிகளின் கட்டளையில் இருக்கிறீர்கள். ஊகிக்கவா? அது உங்களை அதிக ஈர்ப்புள்ளவராக மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அதிக சக்தி வாய்ந்தவராகவும் ஆக்குகிறது. இது ஒரு பெண் உங்களை புறக்கணிப்பதை கையாள்வதை பற்றி மட்டுமல்ல, இது உங்கள் வாழ்க்கையை கைப்பற்றுவதை பற்றியது. நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கைப்பற்றும் போது, நீங்கள் இனி மற்றவர்களின் கருத்துகள், செயல்கள் அல்லது முடிவுகளுக்கு அடிமையாக இருப்பதில்லை. நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். அந்த சுதந்திரம்